அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை. குருத்து 4. கல்லூரி ஆண்டு விழா முடிவுற்று 5 நாட்கள் கூட ஆகவில்லை. பாரதியும் ராஜாவும் இதற்குள் 3 முறை சந்தித்து விட்டதுமின்றி வெகுநாளைய சிநேகிதர்களைப் போல் பழகவும் தொடங்கிவிட்டனர். அவர்களுடைய சந்திப்புகள் முன்கூட்டியே பேசி வைத்துக் கொண்டவை அல்ல, ரகசியமானதும் அல்ல. இயற்கையாக சகஜமாக அவர்களே எதிர்பாராமல் ஏற்பட்டவைதான். ஒருவரையொருவர் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது என்னவோ உண்மைதான். ஆயினும் அதற்காக அவர்கள் எவ்வித முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. வெள்ளிக்கிழமையன்று கூட வகுப்புக்கு மட்டம் போட்டுவிட்டு வெளியே போக வேண்டுமென பாரதி எண்ணவில்லை. அப்படி செல்வது அவள் வழக்கமும் இல்லை. அன்று அவளை தூண்டி இழுத்தவள் அதே கல்லூரியில் வேறொரு பிரிவில் படிக்கும் அவளுடைய சிநேகிதி மிஸ் டூலிப் தான். அந்த ஆங்கிலோ இந்திய பெண்ணுக்கு அன்று பிறந்த தினமாகையால் பாரதியை அவள் ஐஸ்கிரீம் பார்லருக்கு வர வேண்டுமென்று கட்டாயப்படுத்தினாள். இன்று என்னுடைய பர்த்டே, உனக்கு ஆல்மண்ட் கிரீம் வாங்கி தரப்போகிறேன். அப்புறம் 2 பேருமாக சினிமாவுக்கு போகலாம் என்றாள் டியூலிப். ஐஸ்கிரீம் ஆசை எந்த பெண்ணைத்தான் விட்டது? ஆல்மண்ட் கிரீம் என்றதுமே பாரதி நாக்கில் ஜலம் ஊற, ஐயா வெரி குட் என்றாள். அப்புறம் சினிமாவுக்கும் போகலாம் என்று டியூலிப் கூறிய போது, என்ன பிக்சர் என்று கேட்டாள் பாரதி. லவ் ஆன் தி ஹவாய் பிரிட்ஜ் என்றாள் டியூலிப். படத்தின் பெயர் கவர்ச்சிகரமாகத்தான் இருந்தது. ஆனாலும் பிரின்சிபலுக்கு தெரிந்துவிட்டால் என்பதை எண்ணிய போது பாரதிக்கு பகீர் என்றது. எனக்கு இப்போ ஜியாகிரபி கிளாஸ் இருக்கு டியூலிப், எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் பாரதி. பரவாயில்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் என்று மன்றாடியபடியே பாரதியின் கரங்களை பற்றி இழுத்தாள் டியூலிப். அப்படியானால் ஒரு கண்டிஷன், சினிமாவுக்கு நான் தான் டிக்கெட் வாங்குவேன் என்றாள் பாரதி. ஓ எஸ் என்று ஒப்புக்கொண்டாள் டியூலிப். இருவரும் பார்லருக்கு சென்று ஆளுக்கு 2 கப் ஐஸ்கிரீமை தீர்த்து கட்டிய பிறகு அடுத்தாற்போலிருந்த சினிமா தியேட்டருக்குள் நுழைந்தார்கள். பாரதிதான் டிக்கெட் வாங்கினாள். உள்ளே போன போது ஏர் கண்டிஷன் குளுமையும் கம் செப்டம்பர் கானத்தின் இனிமையும் அவர்களை வரவேற்றன. இருவரும் ஒரு மூலையாக போய் அடக்கமாக உட்கார்ந்து கொண்டார்கள். மிஸ் டியூலிப் மட்டும் உற்சாக மிகுதியில் தன் கால்களால் தரையை தட்டி தாளம் போட்டபடியே ஐ லவ் தி சாங் வெரி மச் என்றாள். யாராவது தன்னை கவனித்துவிடப் போகிறார்களே என்ற திகிலில் உட்கார்ந்திருந்த பாரதி, எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு டியூலிப் என்றாள். பயப்படாதே, ஹிச்காக் படனாதான் பயப்படணும். மர்டர் மிஸ்ட்ரி எல்லாம் வரும். இது முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரியாச்சே என்றாள் டியூலிப். சற்று நேரத்துக்கெல்லாம் விளக்குகள் அணைக்கப்பட்டு படம் ஆரம்பமாயிற்று. இருவரும் ஆளுக்கு ஒரு சுவிங்கத்தை வாயில் போட்டு சுவைத்தபடியே படத்தை ரசிக்கத் தொடங்கினர். நேரம் ஆக ஆக தியேட்டரில் நிலவிய இருட்டுக்குள்ளேயே ஒரு தெளிவு பிறந்தது. அத்தெளிந்த இருட்டில் தனக்கு தெரிந்தவர்கள் யாராவது வந்திருக்கிறார்களா என்று பாரதி சுற்றுமுற்றும் கண்ணோட்டமிட்ட போது, ஆமாம், ராஜா சற்று தூரத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனை கண்டதில் அவளுக்கு மகிழ்ச்சிதான். ஆனாலும் தான் படம் பார்க்க வந்திருக்கும் விஷயம் அவனுக்கு தெரிந்துவிடப் போகிறதே என்று கவலைப்பட்டாள். காரணம், 2 நாட்களுக்கு முன்னால் அவன் பாரதியை சந்தித்த போது, படம் பார்க்க வருகிறாயா என்று அழைத்தான். அவள் செல்ல மறுத்துவிட்டாள். இப்போது மட்டும் தான் வந்திருப்பதைக் கண்டால் ராஜா என்ன நினைத்துக் கொள்வான்? இடைவெளியில் தற்செயலாக பின்புறம் திரும்பிய ராஜா அங்கே பாரதி உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் வியப்பில் ஆழ்ந்து போனான். ஆயினும் படம் முடியும் வரை அவன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. பாரதிக்கு அது மிகவும் திருப்தியாக இருந்தது. எங்கே தன்னை கண்டதும் பாய்ந்து வந்து விடுவானே என்று பயந்த அவளுக்கு அவனுடைய பெருந்தன்மையான போக்கு நிம்மதியை அளித்தது. பாரதி லேசாக தன் கண் இதழ்களை உயர்த்தி அவன் என்ன செய்கிறான் என்று கவனித்தாள். அவன் தேநீரை சுடச் சுட குடித்துவிட்டு நாக்கை சுட்டுக்கொண்டு திணறினான். ராஜா எதிலுமே கொஞ்சம் அவசர புத்திக்காரர். அன்று அவசரப்பட்டு ஆணி அடிக்கும்போது கையை நசுக்கிக் கொண்டார். இன்று அவசரப்பட்டு நாக்கை சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணிய போது அவளுக்கு அவன் மீது இரக்கமே உண்டாயிற்று. இன்னொரு நாள் அவன் வானலியில் வெந்து கொண்டிருந்த கோஸ்கரியை புகைய புகைய வாயில் போட்டுக்கொண்டு தவித்த தவிப்பு பாரதிக்கு தெரியாது. படம் சீக்கிரமே முடிந்துவிட்டது. நன்றாயிருக்கிறதோ இல்லையோ, இங்கிலீஷ் படங்களில் இது ஒரு பெரிய சௌகரியம். ராஜா எல்லாருக்கும் முன்னால் எழுந்து வெளியே செல்வதை பாரதி கவனிக்க தவறவில்லை. அவன் தியேட்டர் வாசலில் போய் ஒரு புறமாக ஒதுங்கி நின்று கொண்டான். பாரதியாகவே தன்னை கண்டுவிட்டு பேசினால் தானும் பேசுவது, இல்லையென்றால் பேசாமலேயே வீட்டுக்கு போய்விடுவது என்ற முடிவுடன் அவன் காத்திருந்தான். வெளியே வந்த டியூலிப்பும் பாரதியும் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று கொண்டனர். டியூலிப்பின் சுருள் சுருளான பொன்னிற மயிர்கற்றைகள் அவன் கவனத்தை ஈர்த்தன. இந்த ஆங்கிலோ இந்திய பெண்களுக்குத்தான் ஆண்டவன் எப்படி ஞாபகமாக பொன்னிற கூந்தலை படைக்கிறானோ என வியந்து கொண்டான். நல்ல வேளையாக முதலில் டியூலிப்பின் பஸ் வந்துவிடவே,
நான் வருகிறேன் பாரதி, பாய் பாய் என்று சொல்லிக்கொண்டே அவள் பஸ் ஏறி சென்று விட்டாள். அடுத்த கணமே பாரதியின் கண்கள் ராஜாவை தேடின. அவன்தான் அவசரக்காரனாயிற்றே. பாரதி அவனை அழைக்கும் வரை காத்திருப்பானா? என்ன பாரதி, படம் எப்படி இருந்தது? டைட்டில் பிரமாதம் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் நெருங்கி வந்துவிட்டான். டைட்டில் தான் பிரமாதம், படம் சுமார்தான், ஒரே போர், தலைவலி என்றாள் பாரதி. அதோ அந்த ஓட்டலுக்குள் சென்று காபி சாப்பிடலாம் வா, தலைவலி பறந்துவிடும் என்று சற்று தூரத்தில் தெரிந்த ஓட்டலை காட்டினான் ராஜா. நேரத்தில் வீட்டிற்கு போக வேண்டும் என்றாள் பாரதி. டாக்ஸியில் போய்விடலாம், கவலைப்படாதே என்றான் ராஜா. இருவரும் அந்த ஓட்டலுக்குள் புகுந்து திறந்தவெளி வாடிக்கு போய் ஒரு மூலையில் போடப்பட்டிருந்த வட்ட மேஜைக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டனர். அதென்ன புத்தகம் ராஜா என்று கேட்டாள் பாரதி. ஏதோ பிலாசபியா, லைப்ரரியிலிருந்து வாங்கி வரச் சொல்லியிருந்தாள் அத்தை என்று கூறி சலிப்புடன் அப்புத்தகத்தை மேஜை மீது போட்டான் ராஜா. பாரதி அதை எடுத்து புரட்டினாள். நாம் இருவரும் சினிமா பார்த்துவிட்டு வருகிறோம் என்று தெரிந்தால் எங்க அப்பாவும் உங்க அத்தையும் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? படம் எப்படி இருக்கிறது என்று கேட்பாங்க. நன்றாயிருக்கிறது என்று சொன்னால் அவர்களும் போய் பார்ப்பாங்க என்றான் ராஜா. பாப்பாங்க பாப்பாங்க, நம்ம 2 பேரையும் வீட்டை விட்ட துரத்த பாப்பாங்க. நீ கவலைப்படாத, பிரின்சிபல் எங்க அத்தை தானே. இச்சமயம் சர்வர் வந்து என்ன வேண்டும் என்று விசாரித்தான். நீ என்ன சாப்பிடுகிறாய் பாரதி? வெறும் காபி போதும். வேறு ஏதாவது சாப்பிட, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே கொண்டு வர சொல்லுங்க என்றாள் பாரதி. எனக்கா? எனக்கு பிடிக்காதது இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் என்றான் ராஜா. என்ன அது? பைத்தியம்தான் பிடிக்காது என்றான் அவன். டம்ளரில் இருந்த தண்ணீரை குடிக்க இருந்த பாரதி பகீரென சிரித்துவிட்டாள். நல்ல வேளை, இந்த ஜோக்க நீ தண்ணீர் குடிக்கும்போது சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்றான் ராஜா. 1/4 டம்ளர் தண்ணீர் நஷ்டமாகியிருக்கும் என்று சொல்லி சிரித்தாள் பாரதி. சர்வரை பார்த்து, உனக்கு பிடித்தமானதை கொண்டு வாப்பா என்றான் ராஜா. எனக்கு இந்த ஓட்டலில் போடுவது எதுவுமே பிடிக்காது சார் என்றான் சர்வர். சரி, அப்படியானால் 2 கப் காபி மட்டும் கொண்டு வா, போதும் என்றாள் பாரதி. காப்பி வருகிறவரை பாரதியின் ஜியோகிரபி புத்தகத்தை எடுத்து புரட்டிக் கொண்டிருந்தான் ராஜா. காப்பி வந்ததும் அதை அருந்தியபடியே அவன் வானத்தை பார்த்தபோது வானமெங்கும் கருமேகங்கள் கவிந்து கொண்டிருந்தன. இறுக்கமாக இருக்கிறது, மழை வந்தாலும் வரலாம் என்றாள் பாரதி. வந்தாலும் என்ன, வந்து கொண்டே இருக்கிறது என்றான் ராஜா. அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே படபடவென்று மழைத்துளிகள் மேஜை விரிப்பின் மீது சிதறின. இருவரும் அவசர அவசரமாக புத்தகங்களை தூக்கிக் கொண்டு தெருவுக்கு விரைந்து போய் ஒரு டாக்ஸி பிடித்துக் கொண்டனர். தான் மட்டும் தனியாக பஸ்ஸில் போய்விடலாம் என்றுதான் பாரதி முதலில் திட்டமிட்டிருந்தாள். மழையும் ராஜாவும் சேர்ந்து சதி செய்தது போல் அவள் எண்ணத்தையே மாற்றிவிட்டார்கள். டாக்ஸி பாரதியின் வீட்டு வாசலில் போய் நின்றபோது மழை ஜோவென கொட்டிக் கொண்டிருந்தது. நல்ல வேளையாக அவள் ராஜாவுடன் வந்து இறங்கியதை ஒருவரும் கவனிக்கவில்லை. அப்போது மணி 7 ஆகிவிடவே நன்கு இருட்டி போயிற்று. டாக்ஸியிலிருந்து இறங்கிய பாரதி பங்களாவுக்குள் போவதற்குள் லேசாக நனைந்து விட்டாள். நெஞ்சு படபடக்க அவள் உள்ளே செல்லும்போது அப்பா அவருடைய அறையில் இருக்கிறாரா என்று கவனித்துக் கொண்டாள். அறைக்கதவு ஒரு பென்சில் கணத்துக்கு லேசாக திறந்திருப்பது தெரிந்தது. திறந்த கதவின் இடுக்கு வழியாக வெளிப்பட்ட மின் ஒளி தாழ்வாரத்தில் படிந்திருந்தது. உள்ளே மின்விசிறி சுழன்று கொண்டிருப்பதையும் அப்பா ஏதோ வேலையில் மூழ்கியிருப்பதையும் கண்டபோது அவள் திடுக்கிட்டாள். அப்பாவுக்கு காது ரொம்ப கூர்மை. வாசலில் டாக்ஸி வந்து நின்றபோது அவர் கட்டாயம் அதை கவனித்திருப்பார். தன்னை அழைத்து ஏன் இத்தனை நேரம், எங்கே போயிருந்தாய் என்று விசாரித்தால் என்ன பதில் சொல்லுவது என்று திகிலுடன் மெதுவாக பூனை போல் நடந்து சென்றாள். பாரதி, சேதுபதிதான் அழைத்தார். அவர் குரலில் எப்போதுமே நயம் இருந்ததில்லை. இன்று வழக்கத்தை காட்டிலும் சற்று கடுமையாகவே ஒலித்தது. பரம சாதுவைப் போல் அவர் எதிரில் போய் நின்றாள் பாரதி. இத்தனை நேரம் எங்கே போயிருந்தாய்? சேதுபதி கேட்டார். காலேஜில் தான் இருந்தேன் அப்பா. ஹாஸ்டலில் ஒரு பெண்ணிடம் கணக்கு பாடம் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று துணிந்து பொய்யை சொன்னாள் பாரதி. சேதுபதி ஒருமுறை அவளை ஏற இறங்க பார்த்தார். அவள் பொய் சொல்கிறாள் என்பதை அவள் முகம் காட்டிக் கொடுத்து விட்டது. அதை புரிந்து கொண்ட சேதுபதி அவளுடைய பொய்யை அம்பலமாக்க விரும்பவில்லை. தான் அதை அறிந்து கொண்டதாகவும் காட்டிக்கொள்ளவில்லை. காரணம், அப்படி செய்வதால் தன்னிடம் அவளுக்குள்ள பயமும் மரியாதையும் குறைந்துவிடும் என்பதுதான். கணக்கில் வீக் என்றால் என்னிடம் சொல்வதற்கென்ன, உடனே டியூஷன் வைப்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பேன் அல்லவா? சரி, இனிமேல் இம்மாதிரி நேரம் கழித்து வீட்டுக்கு வரக்கூடாது, தெரிந்ததா? இதற்கு முன்னால் கூட 2 நாள் நீ நேரம் கழித்து வந்திருக்கிறாய் என்றார். தான் 2 நாட்கள் லேட்டாக வந்தது அப்பாவுக்கு எப்படி தெரிந்தது? இவ்வளவு கணக்காக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாரே. பாரதி சிந்தித்தாள்.
சரி, நீ போகலாம் என்று கூறி அனுப்பினார் சேதுபதி. மறுநாள் காலை சேதுபதி தம்முடைய அறையில் உட்கார்ந்து பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்த போது டெலிபோன் மணி அடிக்கவே அவர் பாரதியை அழைத்து, டெலிபோனில் கூப்பிடுவது யார் என்று பார் என்றார். பாரதி டெலிபோன் ரிசீவரை கையில் எடுத்து கேட்டபோது, பிரின்சிபல் பார்வதி பேசுகிறேன் என்று பதில் வந்தது. தான் குட்டு வெளிப்பட்டு விட்டதோ என்று பாரதி நடுங்கிப் போனாள். அப்பா வீட்டில் இருக்கிறாரா? பார்வதி கேட்டாள். கொஞ்சம் வேலையாக இருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அடக்கமாக கேட்டாள் பாரதி. நான் இப்போது வந்தால் அவரை சந்திக்க முடியுமா என்று கேட்டுச் சொல். கொஞ்சம் இருங்கள் மேடம், இதோ கேட்டு சொல்கிறேன். பாரதி தன் தந்தையிடம் ஓடிப்போய், அப்பா, பிரின்சிபல் உங்களை சந்திக்க வேண்டுமாம், இப்போது வரலாமா என்று கேட்கிறார். நீங்கள் கொஞ்சம் வேலையாக இருப்பதாக சொன்னேன். ஆமாம், இப்போது எனக்கு நேரமில்லை, அப்புறம் பார்க்கலாம் என்று அப்பா பதில் கூறிவிடுவார் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் சேதுபதியோ அப்படி கூறாமல், வரச் சொல்லேன் என்றார். ஏதேனும் ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு சேதுபதியை சந்திக்க விரும்பினாள் பார்வதி. நேற்று பாரதி ஜியாகிரபி வகுப்புக்கு மட்டம் போட்டுவிட்டு போனதில் பிரின்சிபலுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதையே காரணமாக வைத்துக்கொண்டு அவரை சந்தித்து விடலாம் அல்லவா? திருவாளர் சேதுபதியின் உள்ளத்திலும் பார்வதியை காண வேண்டும் என்ற ஆவல் உள்ளூர கனிந்து கொண்டிருந்தது. பாரதிக்கு டியூஷன் ஏற்பாடு செய்யச் சொல்லும் சாக்கில் பார்வதியை வீட்டுக்கு அழைக்கலாமா என்று கூட அவர் எண்ணியதுண்டு. ஆனால் எந்த ஒரு எண்ணத்தையும் செயலுக்கு கொண்டு வரும் முன் அதை பற்றி 1000 முறை சிந்திப்பது அவருடைய வழக்கமாயிற்றே. அப்போது பார்வதியே போன் செய்து வரட்டுமா என்று கேட்கவே அவர் மிக்க மகிழ்ச்சியுடன் வர சொல்லேன் என்று கூறிவிட்டார். யாருடைய வரவையும் அவ்வளவு ஆவலுடன் எதிர்பார்க்காத அவருக்கு பார்வதி வரப்போகிறாள் என்னும் செய்தி மட்டும் பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. அது சேதுபதிக்கே வியப்பாக இருந்தது. பார்வதி அறைக்குள் நுழையும் போதே, ஓ வாருங்கள் என்று வரவேற்று எதிரில் உள்ள நாற்காலியில் அமரச் சொன்னார். முகத்தில் புன்சிரிப்பு தவழ பார்வதி அடக்கமாக அவர் எதிரில் உட்கார்ந்து கொண்டாள். சில வினாடிகள் அந்த அறைக்குள் ஓர் அசாதாரணமான அமைதி நிலவியது. எப்படி பேச்சை தொடங்குவது என்று பார்வதி யோசித்தாள். எடுத்தவுடனேயே பாரதியை பற்றி அவரிடம் புகார் கூறுவது அவளுக்கே பிடிக்கவில்லை. எனவே அவரே முதலில் பேசட்டும் என்று காத்திருந்தாள். எவ்வளவு நேரம்தான் சும்மா உட்கார்ந்திருக்க முடியும்? அந்த அறையில் மாட்டப்பட்டிருந்த அவருடைய மனைவியின் படத்தையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். பாரதியின் ஜாடையாகவே காணப்பட்ட அந்த உருவத்தை கண்டபோது பார்வதியின் கண்கள் கூசின. சேதுபதி லேசாக கனைத்துக்கொண்டு, ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார். ஆமாம் என்று பதிலளித்த பார்வதி தான் கூற வந்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்று சற்று தயங்கிவிட்டு, ஒன்றுமில்லை, பாரதியை பற்றி சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். அவள் நேற்று 3 மணிக்கு யாருடைய அனுமதியுமின்றி காலேஜிலிருந்து வெளியே போயிருக்கிறாள் என்றாள். அப்படியா? வியப்புடன் ஒலித்தது சேதுபதியின் குரல். ஆமாம், அனுமதியின்றி அவள் வகுப்பை விட்டு போவது இதுதான் முதல் தடவை. ஆகவே இதை ஒரு பெரிய புகாராக தங்களிடம் சொல்ல வேண்டாமென்றுதான் முதலில் நினைத்தேன். மாணவிகளின் ஒழுக்கம் மிகவும் முக்கியமானது. ஆகவே இம்மாதிரி தவறுகளை வளரவிடாமல் முளையிலேயே கிள்ளி விடுவது நம்முடைய கடமையல்லவா? தங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை சொன்னேன். அவள் நல்ல பெண்தான். யாராவது சிநேகிதிகளுடன் சேர்ந்து கொண்டு சினிமாவுக்கு போயிருப்பாளோ என்பது என் சந்தேகம் என்றாள் பார்வதி. ஆமாம், அப்படித்தான் இருக்கும். அவள் நேற்று நேரம் கழித்து வந்த விஷயம் எனக்கும் தெரியும். உடனே கூப்பிட்டு விசாரித்த போது தான் கணக்கில் வீக்கென்றும் யாரோ ஒரு ஹாஸ்டல் பெண்ணிடம் கணக்கு கற்றுக்கொண்டிருந்ததாகவும் என்னிடம் துணிந்து ஒரு பொய்யை சொன்னாள் என்றார் சேதுபதி. தம்முடைய மகள் மீது அவர் கொண்டுள்ள கோபத்தை தணிக்க எண்ணிய பார்வதி தமாஷாக சிரித்துக்கொண்டே, இல்லையே, பாரதி கூறியது பொய்யில்லையே என்றாள். பொய்யில்லையா? அவள் சினிமாவுக்கு போயிருப்பாள் என்று தாங்களே சற்று முன் கூறினீர்களே. ஆமாம், அவள் கணக்கிலே வீக் என்று கூறியது பொய்யில்லை என்றுதான் சொல்ல வந்தேன். சிரித்தபடியே கூறினாள் பார்வதி. தம் மகளிடம் பார்வதி எடுத்துக்கொண்டுள்ள அக்கறையை சேதுபதியால் புரிந்து கொள்ள முடிந்தது. எவ்வளவு நாசுக்காக சிரித்துக்கொண்டே விஷயத்தை கூறிவிட்டாள் என்று தனக்குள்ளாகவே வியந்து கொண்டார். அப்படியானால் அவளுக்கு யாராவது ஒரு புரொஃபஸரை கொண்டு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்ய முடியுமா? சேதுபதி கேட்டார். யாராவது ஒரு புரொஃபஸர் என்ன? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையென்றால் நானே வந்து சொல்லித் தருகிறேன் என்றாள் பார்வதி. பாரதி விஷயத்தில் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு வந்தது பற்றி மிக்க நன்றி. தங்களுக்குள்ள வேலைகளுக்கிடையில் தாங்களே டியூஷனுக்கு வருவது என்று இழுத்தார் சேதுபதி. அதில் பரவாயில்லை, ஒழிவு நேரங்களில்தான் வரப்போகிறேன். சேதுபதிக்கு அந்த செய்தி மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. பார்வதியை இனி அடிக்கடி சந்திக்கலாம் என்பதை நினைக்கும்போது அவர் உள்ளம் உற்சாகத்தில் மிதந்தது. அவளை சந்திப்பதில், அவளை காண்பதில், அவளுடன் பேசுவதில், அவளைப் பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பதில் தனக்கு ஏன் இத்தனை குதூகலம்? அதற்கு என்ன காரணம்? அவருக்கே அது விளங்கவில்லை.
தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.